வீடு கட்டினா என்னென்னலாம் பிரச்சனை வரும், இதெல்லாமா பிரச்சனையா வரும். கவர்மெண்ட் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேங்க. ஹாய் டியர் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நம்ம புது வீட்டோட அப்டேட் பார்ட் 2 வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சைட்ல என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா, காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க. ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கனால இன்னைக்கு எல்லாருமே சீக்கிரமே வந்துட்டாங்க. நாங்க குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்ல விட்டுட்டு நேரா வந்து சைட்டுக்கு வந்துட்டோம். 15 பில்லர் கிட்ட வந்து காங்கிரீட் போடணும், பேஸ்மெண்ட்டுக்கு மணல் போடணும்னு சொல்லி இன்ஜினியர் சொல்லியிருந்தாரு. இதுல மணல் செலக்ட் பண்றதாங்க பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம வந்து செம்மண் போட்டோம்னா வந்து கரையான் பிரச்சனை எல்லாம் நிறைய வரும். நம்ம வீட்டுக்கு வந்து 10 யூனிட் வந்து மணல் வாங்கியிருக்கோம். அந்த மணல் வந்து வீடு குழி தோண்டும் போது எடுத்தது. இப்ப வாங்கின மணல் பாத்தீங்கன்னா கல்லும் மண்ணும் சேர்ந்துதான் இருந்தது. அதனால வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் ரொம்பவே ஸ்பீடா நடந்துட்டு இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. பேசிக்கா காங்கிரீட் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட கூட மாட்டாங்க. சாப்பிடாம ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அந்த டீ மட்டும் தான் குடிப்பாங்க. ஃபைனலா காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே செய்வாங்க. இது பாத்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு விட்டுருக்க தொட்டி. இதுக்கு வந்து இன்னும் மேல காங்கிரீட் போடல, செட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. நம்மளோட சைட்ல நம்ம செடி வைக்கிறதுக்குள்ள அங்கேயே ஒரு செடி அழகா இருக்கு. நம்ம வாசலோட என்ட்ரன்ஸ்ல கரெக்டா இருக்கு. பூவுமே இதுல நிறைய பூத்துட்டு இருக்கு. ஆனா இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நான் உங்கள்ட்ட சொன்ன பிக்கஸ்ட் ப்ராப்ளமே இதுதாங்க, இபி கனெக்ஷன். இது இன்னுமே எங்களுக்கு வரவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல ஆக போகுது. சரி, இன்னைக்கு வீடியோனாச்சும் எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தாங்க இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். ப்ராப்பரா இபி கனெக்ஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நாங்க வந்து பண்ணி செட் பண்ணி வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமே கரண்ட் தான். கரண்ட் இல்லைன்னா ஒரு வேலையும் பண்ண முடியாது. வெளியில இருந்துதான் கரண்ட் தண்ணி எல்லாம் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். சைட்ல ரொம்ப பிடிச்ச விஷயமே காத்து நல்லா அடிக்கும். பாருங்க முடியல எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு நல்லா காத்து. இப்பன்னு இல்ல, எப்போதுமே காத்தடிச்சிட்டு தான் இருக்கும். நம்ம வீட்டை சுத்தியும் மழை தான். ஸோ செம்ம வியூவை பாக்குறதுக்கு வீடு கட்டினதுக்கு அப்புறம் நல்லா தெரியும். அங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நடுவுல இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, இபில இருந்து தான் வந்திருக்காங்க. நம்ம இடத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா இபி இழுக்கணும்னா 4வதா ஒரு கம்பி போடணும், அது போடல. ஸோ அதுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. வெறும் 5 நிமிஷத்துல 4வதா வைக்கக்கூடிய அந்த கம்பியை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மீட்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு மண்டே வரேன்னு சொல்லி இருந்தாங்க. மறுநாள் வந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ. பில்லர் ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா சாக்கு நாங்க வெளியில இருந்து வாங்கியிருந்தோம். அது ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா சுத்தியாச்சு. மெயினா வீடு கட்டுறதோட ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். தண்ணி ஊத்தும் போது டக்குன்னு காஞ்சிராம ரொம்ப நேரத்துக்கு ஈரமாவே இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள பெயிண்ட் அடிக்கிறோம்னு பாக்காதீங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப். பேஸ் மட்டத்துல நம்ம மணல் கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் வந்து அடிக்கணும். இதை வந்து 2 டைம்ஸ் அடிக்கணும். அதாவது வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் 2 டைம் வந்து அடிக்கணும். மறுநாள் ஜேசிபி வந்து மணல் கொட்டுறதுக்கு வந்திருக்கு. பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நாங்க மறுநாள் தான் வந்து மணலே கொட்டுறோம். ஸோ வீடு கட்டுற உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனலை இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.